மகிமையுள்ள வாழ்வை அருளும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். இறையடியோராக வாழ்வோருக்கு என்றும் துணையாக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, வெள்ளை அங்கியை தரித்து சிங்காசனத்தின் முன்பு நிற்கின்ற உமது காட்சிகளை இன்று தியானிக்க இருக்கின்றோம். உமக்காக வாழ்வோருக்கு நீர் வைத்திருக்கிற பாக்கியங்களை இந்த நாளில் நாங்கள் அறிந்து எங்களையும் ஆயத்தப்படுத்த தூய ஆவியர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெள்ளை அங்கிகளை அணிந்து சிங்காசனத்திற்கு முன்பு நிற்போர் யார் என கேள்வி எழுப்பிய மூப்பரிடம் யோவான் அவர்கள் யார் என தமக்கு தெரியாது என்று பதிலளிக்கின்றார். வெண்ணுடை தரித்தோராக விண்ணுலகில் இருப்போர் யார் என யோவானுக்கு பதிலளிக்கும் மூப்பர் அவர்களின் தன்மைகளை ஒவ்வொன்றாக பட்டியலிடுகின்றனர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வெண்ணுடை தரித்தோராக சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போர் உட்புற தீமைகளிலிருந்தும் வெளிப்புற தீமைகளிலிருந்தும் விடுபட்டிருப்பர் என்று மூப்பர் யோவானிடம் கூறுகின்றனர். இதனையே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இந்த வசனத்தில் 2 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவது, பசியோ தாகமோ இவர்களுக்கு இருப்பதில்லை. அடுத்த வாக்கியம், வெயிலோ வெப்பமோ இவர்கள் மீது படுவதில்லை. பசி தாகம் என்பதை மனிதனுக்கு உள்ளிருந்து வரும் தீமைகளின் அடையாளமாகவும், வெயில் வெப்பம் என்பதை மனிதனுக்கு வெளியிலிருந்து வரும் தீமைகளின் அடையாளமாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்விரண்டு தீமைகளும் அற்ற நிலையை விண்ணகத்தில் அடியவர்களுக்கு கடவுள் வாக்களிக்கின்றார். இதிலே வருகின்ற முதலாவது பகுதியை நாம் முதலில் தியானிப்போம். பசியோ தாகமோ இவர்கள் அடைவதில்லை. துக்க வீட்டிலும் மரண நேரத்திலும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வரும் இவர்கள் பசி அடைவதில்லை, தாகமடைவதில்லை என்ற வாக்கியத்தை அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்றோம். யோவானின் காட்சியில் சொல்லப்படும் இந்த வாக்கியம் 2 உண்மைகளை நமக்கு சொல்லுகின்றன. ஒன்று, கிறிஸ்துவே உலகின் பசி வலிகள் அனைத்தின் முடிவாக இருக்கின்றார். உலகில் மனிதனின் ஆன்ம பசியும் உடல் பசியும் தீர்க்கப்படாதவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கிறிஸ்து இந்த 2 பசிகளையும் தீர்ப்பதாக யோவான் காட்சி காணுகின்றார். தாகத்தையும் பசியையும் தீர்க்கும் வாக்குறுதி புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி வருகின்றது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு கூறுகின்றார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், நான் ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று கூறுகின்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கின்றார். தூய அகஸ்டின் என்னும் திருச்சபை தந்தையர்களில் ஒருவர் கூறுகையில், கடவுள் நம்மை தமக்காகவே படைத்துள்ளார், அவரில் இளைப்பாறும் வரை நமது உள்ளம் அமைதியற்றதாகவே இருக்கும் என்று கூறுகிறார். உலகில் நாம் பசியாக இருக்கும்போது பூமி
தன் பலனால் நமக்கு கருணை காட்டுகின்றது. விண்ணகத்தில் கடவுளால் மீட்பு பெற்றோரின் ஆன்மாக்கள் பசியே இல்லாமல் இருக்கும்படி கடவுள் அவர்களை நிரப்புகிறார் என C.H. ஸ்பர்ஜன் எனும் புகழ்பெற்ற அருளுரையாளர் கூறுகின்றார். மனிதரின் ஏக்கங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நிலையான திருப்தியால் தடுக்கப்படுகின்றன என்பதை விண்ணக காட்சி நமக்கு சொல்லுகின்றது. அவர்கள் உலகில் அனுபவிக்க விரும்பியதை விட அதிகமான திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் விண்ணகத்தில் அவர்களுக்கு கிட்டுகின்றது. இந்த வசனத்தில் பசி என்பதை ஆசை என்றும் கூறலாம். எனவே இனி அவர்கள் பசியடையார் என்பதை இனி அவர்கள் ஆசைப்படுவதில்லை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். பூமியில் வாழும்போது, ஓ கேவலமான மனிதனே, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பது யார் என்ற நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் விண்ணகத்தில் அவர்கள் பாவம் செய்யாது வாழும் நிலை இருப்பதால் இத்தகைய போராட்டமற்ற திருப்தியான நிலை மனிதனுக்கு உண்டாகின்றது. விண்ணகத்தில் பசி மட்டுமல்ல, தாகமும் இருக்காது எனும்போது கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கின்ற ஆன்மீக உயர்வையே நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவே உலகின் பசி, வலி போன்றவற்றின் முடிவாக இருக்கிறார். எனவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழும்போது உலகின் பசி வலிகளிலிருந்து விடுபட்டு தூய நிலையை அடைகிறார். இத்தகைய பசி, தாகம் போன்றவற்றை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழுகின்ற ஆன்மீக நிலையை நாம் அடைய வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பவுல் கூறுகின்றார். பசியோ தாகமோ அடைவதில்லை என்ற யோவானின் காட்சி சொல்லுகின்ற இரண்டாவது உண்மை பழையற்பாட்டின் கனவு இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது என்பதாகும். அவர்கள் பசியோ தாகமோ அடைவதில்லை என்ற கூற்று பழையற்பாட்டில் தீர்க்கர்கள் கண்ட கனவு என்று நாம் கூறலாம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என ஏசாயா இறைவாக்குரைக்கின்றார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என ஆண்டவர் வாக்குரைக்கின்றார். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஓ தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என ஏசாயா வழியாக இறைவாக்குரைக்கப்படுகின்றது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என தவறான நீரூற்றை தேடும் மக்களை குறித்து எரேமியா குறைவுபடுகின்றார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என இறைவாக்கு உரைக்கப்படுகின்றது. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும் என்று இறைவாக்குரைக்கப்பட்டது.
பழைய ஏற்பாட்டில் இறைவாக்குரைக்கப்பட்டவைகளெல்லாம் யோவான் காணும் காட்சியில் நிறைவேற்றப்படுகின்றது என்பதை அவர்கள் பசியோ தாகமோ அடைவதில்லை என்ற காட்சியின் பகுதி நமக்கு விளக்குகின்றது. பசி தாகம் என்பவை மனிதனுக்கு உள்ளிருந்து வரும் தீமைகள் என நாம் சிந்தித்தோம். இறைவனுடைய சமூகத்தில் மனிதனுக்கு வெளியே இருந்து வரும் தீமைகளும் அண்டுவதில்லை என்பதை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி விளக்குகின்றது. வெயிலோ உஷ்ணமோ படுவதில்லை என்பதே அந்த ஆசீர்வாதம். இங்கே ஒளி என்னும் வார்த்தை ஒளி கொடுப்பது அல்லது பிரகாசிப்பதை பொருள் கொள்ளவில்லை. மாறாக சூரியனின் தீவிரமான எரியும் வெப்பத்தை குறிக்கின்றது. இதனை ஆங்கிலத்தில் சன்ஸ்ட்ரோக் என அழைப்பர். சூரியனின் அதிக வெப்பம் நோயினை அல்லது வலியினை அல்லது திடீர் மரணத்தை ஏற்படுத்துவதை செய்தித்தாள்களில் நாம் படித்திருக்கின்றோம். பாலஸ்தீனாவை சுற்றியுள்ள நாடுகளில் இருக்கும் பாலைவனங்கள் சூடான காலநிலை கொண்டவை என்பதை நாம் அறிந்துள்ளோம். விண்ணுலகில் வெப்பத்தினால் வெளியிலிருந்து வரும் அழிவுகளால் கடவுளின் மக்கள் பாதிக்கப்படுவதில்லை என்பதை வெயிலோ உஷ்ணமோ படுவதில்லை என்ற வாக்கியம் உணர்த்துகின்றது. மேலும் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடன் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை சில அறிஞர்கள் ஒப்பிடுகின்றனர். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று ஏசாயா இறைவாக்கு உரைக்கின்றார். இங்கு கடுமையான வெப்பம் கொண்ட பாலஸ்தீனா போன்ற நாடுகளில் நடைபெறும் சாதாரணமான நிகழ்வும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீனாவின் எரிகின்ற மணலில் நடந்து செல்லும் பயணியர் வெயில் கடுமையாக இருக்கின்ற பொழுது சூரியனின் எதிரொலியால் அவர்களுக்கு முன்னே தொலைவில் நீர்த்தடாகம் இருப்பது போல காணுகின்றனர். நீர்நிலைகள் தண்ணீர் நிரம்பி இருப்பது போல தூரத்திலிருந்து வருகின்ற அவர்களுக்கு தென்படுகின்றது. ஆனால் தண்ணீர் அங்கே இருக்கிறது என விரைந்து சென்று பார்க்கும்போது தண்ணீர் இல்லாமல் இருப்பதை கண்டு ஏமாற்றம் அடைகின்றனர். விண்ணுலகில் இத்தகைய முரண்பாடுகள் இருப்பதில்லை என்பதை யோவான் காட்சியாக காணுகின்றார். எனவே வெயிலோ உஷ்ணமோ படுவதில்லை என்ற சொற்றொடர் வெளியிலிருந்து வரும் அழிவுகள், டென்ஷன்ஸ், ப்ரெஷர் போன்றவைகளால் கடவுளின் மக்கள் பாதிக்கப்படுவதில்லை என்பதையும், ஏமாற்றங்கள், தோல்விகள், விரக்திகள் போன்றவைகளாலும் கடவுளின் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. ஜெபிப்போம். பசி, தாகம் போன்ற உடல் வலிகளையும், வெயில், வெப்பம் போன்ற வெளியிலிருந்து வரும் வலிகளையும் விளக்குவதாக வாக்குரைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது சமூகத்தில் பசியில்லாத, தாகமில்லாத, வெயிலில்லாத, வெப்பமில்லாத உயர்ந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவதற்காக இவ்வுலகிலேயே அத்தகைய அனுபவத்தோடு வாழ்கின்ற நல்ல மனநிலையை தாரும். உடலின் ஆசைகளையும் உடலின் வலிகளையும் நாங்கள் தவிர்த்து உம்மோடு இணைந்து வாழ்வதால் கிடைக்கும் ஆசீர்வாதத்தையும் அதன் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான நல்ல அர்ப்பணத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். உம்மோடு கூட நாங்கள் வாழ்கின்ற பொழுது உமது பாதுகாப்பு வெளியிலிருந்து வரும் தீமைகளுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்மோடு இணைந்து வாழ்வதால் கிடைக்கின்ற மகிழ்ச்சியை அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.